கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 நாளாகவும் 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்தார். ஆனால் இந்த நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதினுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே, தாவீதுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார்: நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களில் தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் இடைப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களிலே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக இந்த நாட்களிலே பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.